விளாத்திக்குளத்தில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அன்பு சகோதரி 17 வயசு இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடூரமான நிகழ்வு என்பது இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கல. எதற்காக நாங்க திமுக அரசை குற்றம் சாட்டுகின்றோம்? என்ன பாத்தீங்கன்னா பல திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, இல்லைங்க நாங்க என்னங்க பண்றது, குற்றம் நடக்குது, குற்றவாளிகள் இருக்கிறாங்க, எப்படி எல்லா பழியும் எங்க மேல போட முடியும்? இந்த விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டிற்கு வெளியே அந்த வயக்காலுக்கு தோட்டத்துக்கு போறாங்க. 8 மணி வரைக்கும் அந்த பாப்பா வரல. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. விளாத்திக்குளத்தில் குளத்தூர் காவல் நிலையத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நீங்க விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. ஸோ 11ஆம் தேதி காலையில் அங்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறாங்க. அதன் பிறகு மத்தியானம் 1:30 மணிக்கு 11ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய சடலம் அங்க கிடைக்குது. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம எல்லோருக்கும் மனதில் ஏற்படுத்தி இருக்குன்னா, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா, அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணி இருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ? அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அதனால இது காவல்துறையினுடைய தோல்வி என்று சொல்வதை விட காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு தோல்வி. என்ன கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. இதை நாங்க வன்மையா கண்டிப்பதை தாண்டி தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது, 17 வயது இருக்கிற காரணத்தினால. அவங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண், அப்படின்னா 99%, 99%. இதை விட ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 99% மதிப்பெண்கள் பெற்று அந்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் வெட்கி தலைகுனியணும். இன்னைக்கு கனிமொழி போயிருக்கிறாங்க, சகோதரி கனிமொழி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்பவாவது ஆட்சி முடியும் தருவாயில்னாவது ஒத்துக்கணும், காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறைக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கணும், ஆட்சியாளர்களாக தோற்றிருக்கின்றார்கள் என்பதை ஒற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, இன்னைக்கு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும், ஆண்டவனுடைய அருள்ல. ஆனா ஒரு மூத்த அமைச்சர் பண்ற டிராமாவை பாருங்க. நேத்து முகநூல் பக்கத்துல போடுறாரு, இன்னைக்கு நான் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன், ஏன்னா அடிமை கூட்டணியை நான் வந்து எதிர்க்கிறேன். நம்ம கூட்டணி எதுக்கு, அவரு பிறந்த நாளுக்கும் நம்ம கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அடுப்பெரிக்கிறதுக்கு வந்து கேஸே இல்லை, அதனால பிறந்த நாளை கொண்டாடலின். இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சுட்டு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. சோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டுல பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசல யாரும் போல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பிரதமர் நேற்று காலையில் தெளிவா பேசினாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நாம் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். இந்த கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர், நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 9ஆம் தேதி மார்ச் மத்திய அரசு கொண்டு வந்த பிறகு எல்பிஜியினுடைய உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே 28 விழுக்காடு கம்பேரபிள் பேசிஸ்ல உயர்ந்திருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல் 2 கப்பல் ரொம்ப சேஃபா நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையிலக்குள்ள 2 இந்திய கப்பல் சேஃபா கிராஸ் பண்ணி வந்திருக்கு. நமக்கு சேஃப் பேசேஜ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கப்பல் கொண்டு வரக்கூடிய கேஸ் என்பது ஒரு நாளைக்கான ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அவங்க சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்கு தான் கெரியர் கொடுக்கறாங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஒரு வெற்றி இதை பறைசாற்றுது. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க.
அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதுமே பெட்ரோல் விலை ஏற்றிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் விலை 20% உயர்ந்திருக்கு. 2 வாரம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. 50% அரசு கார்களை ரோட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. பெட்ரோல் ரேஷனிங் பண்றாங்க. இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக அற்புதமா வரக்கூடிய சப்ளையை நம்ம மேனேஜ் பண்றோம். இந்த நேச்சுரல் கேஸ் ஆர்டரை போட்டு யாருக்கு என்ன கொடுக்கணும், 100% எல்பிஜி கேஸ் 100% அப்படியே கொடுத்துடணும். அதன் பிறகு ஃபர்டிலைசருக்கு போறது 30% குறைச்சிருக்காங்க. 70% ஃபர்டிலைசருக்கு போற கேஸ் போகும். அதன் பிறகு இண்டஸ்ட்ரி 80% போகும், 20% குறைச்சிருக்காங்க. அதன் பிறகு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 20% குறைச்சிருக்காங்க, 80%. அடுத்து இந்த ஆர்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. எங்கேயும் பிரச்சனை இல்லாம போகும் பொழுது எதற்காக பீதியை கிளப்பி பொதுமக்களை நீங்க ரோட்டுக்கு போக வைக்கிறீங்க? அதனால தமிழக மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்க யாரும் கஷ்டப்பட்டு வீதிக்கு வராதீங்க, ரோட்டுக்கு போகாதீங்க. நீங்க பெட்ரோலை பிடிச்சு ஒரு வீட்டில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க். 20 லிட்டர் கேன், 15 லிட்டர் கேன்ல நீங்க போய் வாங்கிட்டு வந்து அதை டெய்லி 1 லிட்டர் 2 லிட்டர் 2 வீலருக்கு ஊத்திக்கலாம். நீங்க வீட்டில் வாங்கி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க். எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு 55% சப்ளை அங்கிருந்து வந்துச்சு. எனக்கு இந்தியாவுக்கு 70% சப்ளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்க்கு வெளியிருந்து வருது. முதல்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இல்லாம 55% வந்துச்சு, 45% அங்க வந்துச்சு, 55% வேற ஜோன்ல. இன்னைக்கு 70%, 15% ஹோர்முஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம். நாம அந்த சப்ளை செயின் டைவர்சிபிகேஷன் பண்ணிருக்காங்க. பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசுறாங்க. நேச்சுரல் கேஸ் பிரச்சனை கிடையாது, பெட்ரோல் ரிஃபைனிங் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும் பொழுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அமெரிக்கால $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அங்க ஒரு ரிஃபைனரி போடுறா, ட்ரம்ப் ட்வீட் பண்றாரு. சொன்னால் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு, வரக்கூடிய பெட்ரோலியம் பொருள் உள்ள வருது, கேஸ் எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த பீதியை கிளப்பி தயவு செஞ்சு பொதுமக்களை பெட்ரோல் டீசல் வாங்க வச்சு வீட்டில் எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிரப்போது அதற்கும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. மூன்றாவது மிக முக்கியமானது என்னை பொறுத்தவரை, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்ம பார்க்கிறோம் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை திரு ராகுல் காந்தி அவங்க எடுக்கிறாங்க. அதுல தமிழகத்தினுடைய எம்பி திரு வசந்த் அவங்க இருக்கிறாங்க, கன்னியாகுமரி எம்பி இருக்கிறாங்கன்னா, அவரு கடையில இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறக்காக அவரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, பெட்ரோல் குறைஞ்சிருச்சு, எல்பிஜி குறைஞ்சிருச்சு, கேஸ் குறைஞ்சிருச்சு. அவருடைய வசந்தன் கோல இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறீங்களா? நீங்க வித்துக்குங்க, மார்க்கெட்டிங் பண்ணி வித்துக்குங்க. நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறக்காக இவரு மார்க்கெட்டிங் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து ஒரு காங்கிரஸ் எம்பியும் ஐயோ பெட்ரோல் குறைஞ்சிருச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க. அதுல ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் மக்கர துவார் அந்த நுழைவாயில் உட்கார்ந்து நேற்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஒரு பாராளுமன்றத்தினுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசியலுக்கு எதிரானது. அந்த வழியை மறிச்சு உள்ள யாரு எம்பிய போகாம டீ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு காலேஜ் பசங்கள்லாம் இந்த காலேஜ் வாசல்ல காலேஜுக்கு வெளியே இந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் காங்கிரசினுடைய எம்பிக்கள் உட்கார்ந்து பாராளுமன்றத்தினுடைய மாண்பை குறைத்திருக்கின்றார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறோம். சம்பந்தம் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு காங்கிரஸ்காரங்க சிலிண்டர் தூக்கிட்டு சுத்துறாங்க. யார் வீட்டிலாவது எல்பிஜி ப்ராப்ளமா? யார் வீட்டிலாவது கமர்ஷியல் சிலிண்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, அது இப்ப சரியாயிட்டு இருக்கு. அது முதல் நாள் ஏன்னா ரேஷன் போட்டு கொடுத்தாங்க, ஒரு 2-3 நாட்கள் பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் கூட எனக்கு சரியாயிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் திரும்ப ஹோட்டல்ல இயல்பு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது சிலிண்டர் தலையில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் எதற்காக இந்த கூத்தாட அரங்கேற்றணும்? அதனால இந்த 3 விஷயங்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும். விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் நேரில் போகணும், அதுதான் மிக குறைந்த ஒரு எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் விளாத்திக்குளத்துக்கு நேரில் போகணும், அந்த குழந்தையினுடைய பெற்றோரை பார்க்கணும். அந்த பிஞ்சு குழந்தை அற்புதமாக படிக்கக்கூடிய குழந்தை, இன்னைக்கு நாம காவு கொடுத்திருக்கோம். இதை முதலமைச்சர் அவர்கள் பேசணும். அடுத்து உள்துறை செயலாளர் அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையே தவறா இருக்கு. பிரஸ் மீட் வைக்கிறாங்க, பத்திரிகை நண்பர்கள் யாரை நம்புவீங்க? பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரை கவர்மெண்ட் நம்புவீங்க, கவர்மெண்ட் பொய் சொல்லாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உள்துறை செயலாளர் நடத்தக்கூடிய பிரஸ் மீட்ல அவரு டிஜிபி, போலீஸ் கமிஷனர் இவங்களா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரஸ் மீட்ல இவங்களே பொய் சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2021க்கான டேட்டாவை அவங்க கொடுக்கறாங்க. 2021 இந்தியால எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்னு டேட்டாவை கொடுக்கறாங்க. இதுல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 2021 டேட்டாங்க என்சிஆர்பியில பப்ளிஷ் ஆயிருக்கு. மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட மாநில அரசு கிட்ட இருந்து டேட்டா வாங்குறாங்க. மத்திய அரசு மாநில அரசு வாங்குறாங்க, அந்த டேட்டாவை கம்பைல் பண்ணி என்சிஆர்பியில போடுறாங்க. 2021 மாநில அரசு கொடுத்த தரவுகளை வைத்து மத்திய அரசு பப்ளிஷ் பண்ண என்சிஆர்பியில தமிழகத்துல 1686 கொலைகள் பதிவாயிருக்கு.
ஆனா உள்துறை செயலாளர் நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புல 2021 தமிழகத்துல 1597 கொலைகள்னு சொன்னா பிரஸ் மீட்ல அவங்க சொல்ற நம்பரே கிட்டத்தட்ட 89 கொலைகளை குறைச்சு சொல்றாங்க. 2023 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல, 2024 தரவுகள் மத்திய அரசு கொடுக்கல, 2025 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல. அதனாலதான் என்சிஆர்பி பப்ளிஷ் பண்ணல. அதனால இவங்களா உட்கார்ந்துகிட்டு பப்ளிஷ் ஆகாத ஒரு தரவு நாம ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. மத்திய அரசு கொடுத்திருந்தா பத்திரிகை நண்பர்கள் நீங்க டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணுவீங்க. எதுவுமே செக் பண்ண முடியாம இவங்களா சேர்ந்து அடிச்சுடுறாங்க. 5 வருஷமும் சேர்ந்து 8008, 5 வருஷமும் சேர்ந்து போக்சோ வழக்கு 39,900 இப்படின்னு அவங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரிகளையும் தவறா பயன்படுத்துறாங்க. அதிகாரிகள் மீது பிரஷரை கொடுத்து நீங்கெல்லாம் பிரஸ் மீட் வச்சு சமாளிங்க. இது முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நீங்க சொல்லுங்க. உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளரா முதலமைச்சர் அவர்களா? ஒரு பக்கம் பொய்ய சொல்றீங்க, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தரவுகளை திருச்சி சொல்றீங்க, இன்னொரு பக்கம் விளாத்திக்குளம் போன்ற பகுதியில் அந்த சென்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் கிரைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை தப்பு செஞ்சிருக்கிறாங்க, சீரமைப்பதற்கான எந்த முயற்சி நீங்க எடுக்கல. கடைசியாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றாக இணைந்து தமிழகத்தில் 17ஆம் தேதி வேறு வேறு ஊர்களில் ஒரே நாளில் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்கொடுமைகளை மக்களிடம் எடுத்து சொல்லணும். பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கிருஷ்ணகிரி 2.5 வயசு குழந்தை, இங்க 17 வயசு குழந்தை பாப்பா விளாத்திக்குளம், 65 வயது மூதாட்டி, எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக தமிழகத்தில் வேறு வேறு இடத்துல நம்முடைய தலைவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர்ல அண்ணன் வேலுமணி அவர்களோடு இணைந்து நானும் இந்த போராட்டத்தில் இருக்கேன். நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. அதே போல சென்னையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல மதுரையில் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், திருப்பூர்ல வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, திருநெல்வேலியில தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கலந்துக்கிறாங்க. அதே போல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடலூர் வேறு வேறு பகுதியில் எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இது நிச்சயமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டிருப்பதை ஒரு கூட்டணியாக இணைந்து ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம். அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவையும் கூட இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நாங்கள் கோருகின்றோம். கோயம்புத்தூர்ல 17ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் பெரும் திரளாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு இருக்கிற கேள்வியை பதில் சொல்லிட்டே வரணும். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிவிகேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க எது கூட்டம் நடத்துறாங்க அவங்கள தான் கேட்கணும். கருத்து என்ன கேட்டாங்க அவங்கள தான் கேட்கணும். அந்த கருத்துல அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும். இப்ப டிவிகே நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்பரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாத்திக்கல. நான் அப்படியே தான் நான் இருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு கூட்டணி வரணும், நடக்கணும் அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்க பேசுறீங்க. ஒரு பக்கம் டிவிக்கே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாற்றுக் கட்சி நண்பர்களும் எங்க கூட்டணி பலமா இருக்கு நம்ம போறோம் அப்படின்னு. இன்னைக்கு புதிதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைங்கன்னா புதிதாக சொல்வதற்கு அந்த கட்சிகிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க மீட்டிங் நடத்துனீங்க, மீட்டிங்ல எதுக்காக கருத்து கேட்டீங்க, நீங்க கேட்ட கருத்து உண்மையா அப்படிங்கறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். எங்களுடைய நிலைப்பாடு மாறாதப்ப நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணுங்கன்னா, தேர்தல் எந்த நேரமும் கூட டிக்ளேர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி, 16 வருதுங்கிறாங்க, 17 வருதுங்கிறாங்க, நமக்கு தெரியாது, 18ங்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் இன்னும் அடுத்த இந்த வாரத்துக்குள்ள வருது. சோ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீட்டு கொடுத்துட்டாங்க, சில பேர்த்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கூட்டணியில உடனடியா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தவுடன் வேகமா தலைவர்கள் அதை வேலை செய்ய போறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் மோட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கன்னா, அதனால இன்னைக்கு என்னுடைய கருத்து எங்கள் கூட்டணி பலமா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமா இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்லை. நாங்கள் பலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். 17ஆம் தேதி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமும் கூட ஒரு சான்று. 3 முறை பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் களத்துக்காக. இன்னும் 2-3 முறை வர இருக்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு பிறகு. அதனால எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமா எங்க பாதையில போறோம்.
மத்த கட்சிகள் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, மத்த கட்சிகள் இன்டர்னல் மீட்டிங் போட்டு கேட்கறாங்கன்னா அந்த கட்சிகள் தான் பதில் சொல்லணும். எங்க நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை, நாங்க அதே நிலைப்பாட்டில் தான் நாங்க இருக்கோம். ஆனா நான் கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இல்ல, வாங்கக்கூடிய இடத்துலயும் நான் இல்லைங்கன்னா. கொடுக்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க, வாங்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கருத்தாக ஏன் கருத்து என்ன சொல்றதுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள். இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம், கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்னவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டையெல்லாம் குறைச்சு அந்த நாளிலையும் அடுத்து சொல்றார் 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமா 3 சீட்னு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களே 2 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்கு போறது கிடையவே கிடையாது. அதனால திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா தனியா நிக்கிறாங்களான்னு தெரியாது. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னைக்கு இந்தியா போஸ்ட் மேனே பயத்தில் இருக்கான். ஆனா போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களா, அந்த பக்கமே நான் போக மாட்டேன். சோ யார் வந்தாலும் கூட பிடிச்சு 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமா பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்துல நியாயம்னு தலைவர்கள் கேட்கறாங்க. அதனால கூட்டணியில மாற்றம் வருமான்னு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்கிறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியல்ல எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்தது பார்க்கலாம். என்னங்கண்ணா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து அவசரம் இருக்குங்கண்ணா. காரணம் அவங்க மேல ஆன்டி இன்குபென்சி இருக்கு, மக்களுடைய கோபம் அவங்க மேல இருக்கு, உடனே பண்ணணும். ஆனா எதிர்கட்சியை பொறுத்தவரை அந்த அவசரம் கிடையாது. 2021 அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொகுதி பங்கீடு எங்க நிக்கணும் அப்படின்லாம் வந்துச்சுங்கண்ணா. சோ எங்களை பொறுத்தவரை யாருக்கும் எந்த அவசரமும் இல்லை, எல்லா இடத்துல எல்லாரும் வேலை செய்யறோம். உதாரணத்துக்கு நேற்று நான் தொண்டாமுத்தூர் பகுதியில் அண்ணன் வேலுமணி அவர்களோடு பிரச்சாரத்தில் இருந்தோம், வேறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நாங்க தொண்டாமுத்தூர் வேலுமணி என்ன அங்க பிஜேபி நிக்கல அப்படியெல்லாம் இல்ல, வேலுமணி நிக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியும் நாமளும் ஓட்டு போடணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம், நாம கூட்டம் போடுறோம். அதனால எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. நாங்க எங்களுடைய டைம் லைன்ல சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். மேபி எங்களுடைய தலைவர்கள் மோடி ஐயா வரணும்னு நினைச்சாங்க, 3 மீட்டிங்கும் மோடி ஐயா முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், அது நடந்துருச்சு. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதையும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த தொகுதி, யாரு தொகுதிக்கான வேட்பாளர் யார், அந்த அசஸ்மெண்ட்டையும் நயினார் அண்ணா தலைமையில் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நாங்க சரியான டைம் லைன்ல இருக்கோம், எங்களுக்கு எந்த அவசரம் இல்லைங்க. ஜனநாயக படம் ரிலீஸ் அப்புறம் சிபிஐ வழக்கு அப்படிங்கறது சொல்லி நெருக்கடி கொடுக்கறதா பேச்சு பரவலாம். அண்ணே நீங்க உங்களுக்கு தெரியுங்க அண்ணே, இப்ப ஜனநாயகம் படம் சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்கறாங்களே, நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்கறாங்க, தமிழ்நாடு சிபிசிஐடி சரியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏத்துக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை, சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அவங்க கேட்டிருக்கிறாங்க, அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன்னா சொல்லுங்க. விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, ஈரோடு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசட்டும்,
படத்தை பத்தி பேசட்டும், என்ன பிரச்சனை பேசட்டும், அதன் பிறகு என் கருத்தை சொல்றேங்க. நான் படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லல. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி, ஸ்கிரீனிங் கமிட்டி, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது எங்களை குற்றம் சுமத்துறது யாரு? திமுக. இதுல ஆச்சரியம், அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவுச்சாமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஓனாய் நனையுதுன்னு ஆடு அழுவுச்சாமா. அதாவது இன்னைக்கு டிவிகேவுக்கு பிரச்சனை திமுக அழுகுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்குலாம் நாங்க பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லல. சிபிஎஃப்சி, கோர்ட்டு, கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜய் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்களுக்குள்ள அது இருக்கு. அதாங்க ஆச்சரியம். ஏன்னா ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள வந்து நம்ம எந்த தேவா, ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்றாங்க. அதுல நாம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியா சொல்றாரு, தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்க அரசு பள்ளியில கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமா கொடுத்தீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. நான் வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை. அந்த குழந்தைங்களை, தம்பி நீ ரீல் போடாதப்பான்னு போன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சினிமா பாட்டுக்கு. அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்ல. முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்ல. அதனால இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சரா மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்றது? இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க ஆகணும். வேற வழி இல்லை. ஆனா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும். எதற்குன்னா, ஆமாங்கண்ணா, எதற்குன்னா இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. 10 ரூபாய் பாலாஜி என்று நான் பேசும் பொழுதுதான் செருப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. நம்பர் 1. நம்பர் 2, சம்பவம் நடக்கவே ஸ்பாட்ல இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்தாரு. ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டிந்தது, திமுக மருத்துவ அணியின் ஸ்டிக்கர் ஒட்டிந்தது. செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க இருந்தான்னு அவரு சொல்றாரு. அவரை கூப்பிடணும். 3வது, முதலமைச்சருக்கு தகவல் சொன்னது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். எல்லா அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்க போனது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். அங்க நான் ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. ஏன் டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டு இருக்காங்க, அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய டிஜிபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவங்களை கூப்பிட்டு 2 முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ செந்தில் பாலாஜியை வந்து அழைத்தது முழுமையிலும் முழுமை சரியான ஒரு பார்வை தான். ஆனா செந்தில் பாலாஜி அவங்க மடியில ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டிருக்கு. ஏன் பதறாரு? சிபிஐ கூட்டாங்க, போனேன், பேசினேன், வர வேண்டியதானே. மடியில கனம் இருக்கிறனால ஏன் பதறாரு? அவர் ஏன் வந்து நைசா ஸ்டாலின் அண்ணையும் கூட எடுத்துட்டு போலான்னு பாக்குறாரு? இது ஸ்டாலின் அவங்க நினைப்பாங்க, தம்பி நீ போறனா போகும்போது என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு போறப்பான். அந்த மாதிரி தான் இருக்கு அவருடைய பதில். நான் அந்த பதில பார்த்தங்கன்னா
அதனால சிபிஐ அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்களை கூப்பிட்டது முழுமையிலும் அது உண்மைதான். அவங்க போகணும், கோஆபரேட் பண்ணணும். மடியில கனமலினா கோஆபரேட் பண்ணுங்க, ஏன் பயப்படுறீங்க? இது எதுக்கு வந்து நீங்க வந்து அப்படியே பதறீங்க? அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறுவது நமக்கு தெரியுது. எனக்கு தெரியல யாரு குற்றம் செஞ்சாங்கன்னு தெரியலீங்கன்னா அது சிபிஐ என்கொயரியில உண்மை வெளியே வரும். ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா என்னுடைய கருத்துல எந்த மாற்றம் இல்லை. காரணம் அவங்க சித்தாந்தத்தை வேற சித்தாந்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாம் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கோம். அப்படி இருந்தும் அரசியல் கூட்டணிக்குள்ள முரணான கட்சிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லிங்க. உங்களுக்கு அரசியல் தெரியும், எனக்கு அரசியல் தெரியும். நான் முட்டாள்தனமா எதுவும் பேச விரும்பல. முரணான கூட்டணிகள்லாம் இருக்கா? இருக்கு. ஒரு காமன் கோல்ல இருக்காங்களா? இருக்கு. வேறு வேறு கொள்கைகள் இருந்தாலும் கூட பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இருக்காங்களா? இருக்கு. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது டைம் லைன் இன்னைக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் வரப்போகுது. எல்லா கட்சிகள் இருக்காங்க. திமுக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே தேர்தலுக்கு முன்பு தமிழகத்துல எப்பவும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இந்த வருஷம் என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். அதே நேரத்துல சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்ல, சீட்டை வாங்க வேண்டிய இடத்துலயும் நான் இல்ல. நான் ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணா நான் எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்றேங்கண்ணா, எல்லோருக்கும் போய் நிக்கிறேன். தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும். ஏன் இந்த சகோதரி பேரு சொல்ல முடியல, எனக்கு பேர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம் இறந்த பிறகுனாவது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 17 வயசு இருக்கனால போக்சோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 495 மதிப்பெண் வாங்கினா 500க்கு அந்த குழந்தைய பாருங்க கொடூரமா கொண்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி இருக்கணுமாங்கிற கேள்வி. நான் எல்லா கேஸுக்கும் நான் திமுகவை சொல்லல. அண்ணா யூனிவர்சிட்டி இதே இடத்துல சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டேன். காரணம் திமுக லிங்க். நீ சிசிடிவி போடல. உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பரா இருந்த ஒரு கல்லூரி, வாட்ச்மேன், திமுக கொடி போட்டு அக்யூஸ் உள்ள போறான். இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பேசுறோம். இது எல்லாம் அரசனுடைய குறைபாடுகள். எல்லா கேஸுக்கும் நாங்க திமுகவை சொல்லிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசு இயக்கங்கள் செயலிழந்து குற்றங்கள் அதிகமாயிருக்கு. அதுதான் நாங்க சொல்றது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல பெட்ரோல் வண்டி போட்டிருக்கணுமே, ஏன் போடல? இவ்வளவு விளம்பரம் பண்றீங்களே, இவ்வளவு பண்றீங்களே, ஒரு 10 பெட்ரோல் வண்டி வாங்கி கொடுத்திருந்தா பெட்ரோல் வண்டி அங்க போகும். அந்த இடத்துல குற்றம் நடக்கும் நமக்கு தெரியும். அந்த முள்புதர் ஏர்போர்ட் காம்பவுண்ட் வால ஒட்டி இதெல்லாம் தான் அரசனுடைய குறையாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க பிரிச்சு நிறுத்த போது கூட வந்து பாஜக பல இடங்கள்ல முன்னாடி வந்து அதிக வாக்கு நம்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாடி இருக்காங்க. கூட்டணி மிக வலுவாக பலமாக களத்தில் இருக்கு. அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக மிக சுறுசுறுப்பாக்காங்க. ஏன்னா அவங்க வெற்றியை சுவைத்தாக வேண்டும் என்கின்ற வெறியில் இருக்காங்க. நான் இன்னைக்கு பல இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிமுக தொண்டர்கள் கூட இருக்கிறாங்க, நான் பாக்குறேன். ஏன்னா அவர்களும் இந்த எலெக்ஷனை ஒரு மரியாதை பிரச்சனையாக நம்ம ஜெயிச்சாலுங்கிற வெறி அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட அந்த வெறி இருக்கு. ஜெயிக்கணும், பிரதமர் சொல்லிட்டாங்க, நம்ம ஜெயிக்க வைக்கணும். பிரதமர் சொன்ன பிறகு நாம இங்க எந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணுங்கிற முடிவு. ஆனா திமுகவினுடைய ஒரு தலைவர்களை பார்க்கும் பொழுது எதையோ சாதிச்ச மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கு. எதை எலெக்ஷன் முந்தானத்தே நடந்தது, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அவர்கள் அழிவுக்கு அஸ்திவாரமே. மக்கள் யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா இதை எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஆணவமும் இந்த ஆங்காரத்தையும் எப்பவும் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் போகக்கூடிய கூட்டம் எல்லாம் திமுக கூட்டத்துக்கு தான் போறார். இன்னொரு பப்ளிக்க பார்க்கவே இல்லை. திமுக மகளிர் அணி மாநாடு, திமுக இளைஞர் அணி மாநாடு, திமுக மாணவர் அணி மாநாடு, திமுகவுடைய பூத் முகவர்கள் மாநாடு. திமுக காரங்களே பார்த்துக்கிட்டு அவங்க முதலமைச்சர் வாழ்க வாழ்கிறாங்க. இது வந்து இந்த ரோம்ல நீரோக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சுங்களாமா. ரோம் எரியுது, ஐயா நீங்க வாழ்க ஃபிடில் ஊதுங்கிற மாதிரி முதலமைச்சர் இருக்கிறாங்க. மக்களை சந்திக்க முதலமைச்சர் வரும் பொழுது தெரியும் எவ்வளவு கோபத்துல மக்கள் இருக்காங்க. கேரளா அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸும் இவரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபியும் கம்யூனிஸ்டும் ஒரே கட்சியா செயல்படுது, சிஜேபி அப்படின்ற குற்றச்சாட்டையே வைக்கிறாரு. காங்கிரஸ் அழிக்கிறதுல ஒரே நோக்கத்துல தான் ரெண்டு கட்சியும் இணைந்து செயல்படுது. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் விஜயன் என்ன அரெஸ்ட் பண்ணல, கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களை ஏன் கைது பண்ணலன்னு கேட்கிறார் டெல்லியில. பாருங்க எந்த அளவுக்கு. ஆனா இங்க கம்யூனிஸ்ட்காரங்க இவங்க வந்து காங்கிரஸோட சேர்ந்து ரோட்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் அதோடு நிற்கல. நீங்கள் சொன்னது போல ஏதோ பிஜேபியும் கம்யூனிஸ்டும் பி டீம் ஏ டீம் ஏதோ ஒரு கருத்தை வைக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை கேரளாவில்
அவங்களுக்குள்ள ஒன்று முதலமைச்சருக்கு சண்டை. விடி சதீஷன், கேசி வேணுகோபால் இவங்கெல்லாம் சண்டை. மணிசங்கர் ஐயர் நேரா போய் சொல்றாரு, காங்கிரஸே வேஸ்ட், விஜயன் தான் ஜெயிப்பாரு, பினராயி விஜயன் தான் ஜெயிப்பாருன்னு சர்டிபிகேஷன் வேற கொடுக்குறாரு. அவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கினா அவர் என்ன சொல்றாரு, நீக்கிப்பாரு, நான் வந்து ராஜீவ் காங்கிரஸ், நான் ராகுல் காங்கிரஸ் இல்லைங்கிறார். அதனால இது எல்லாம் மறைப்பதற்காக அபாண்டமான குற்றச்சாட்டு நம்ம மீது வைக்கின்றார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இட் வில் மேக் அ பிக் மார்க்குங்கனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்கு. ஆனா இதுல யாருக்கு கெயின் யாருக்கு லாஸ் என்று சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சி தான் 2026 கேரளால ஒரு பெரிய சக்தியாக வரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கடந்த காலம் வந்து அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிமுக கடுமையான விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. இப்ப அதேயோட கூட்டணி சேர்ந்து வந்து நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க. அது எப்படி? நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான தொண்டங்கண்ணா. ஏன்னா 2024 தனிச்சு நெல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஆம் நான் விமர்சித்து தான் ஆகணும், தனிச்சு நிக்கணும், எங்க கட்சியை வளர்த்துறக்கத்தான் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துவதற்கு. ஆனா இன்னைக்கு கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியினுடைய ஒரு தொண்டன் நான். கூட்டணியில் ஒரு கருத்து இருக்கும் பொழுது அதை முழுமையாக ஏத்துக்கிட்டு எங்களுடைய தலைவர்கள் இந்த வழியில போன்னு சொல்லும் பொழுது போகணும். ஆனா இங்க வந்து என்னதான் நீங்க கிரிக்கெட்ல 11 அப்படின்னு இருந்தாலும் கூட இட்ஸ் அ டீம் கேமுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்டோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வரணும். அவங்க ஸ்டேஜில் பேசிட்டாங்க. திரு அமித்ஷாஜி அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அண்ணாமலையை பொறுத்தவரை எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்வது என் கடமை. அதை நான் அப்ப இருந்து ரிஃப்ளெக்ட் பண்றேன், பிரதிபலிக்கிறேன். அது உங்களுக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா அண்ணா நீங்க மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்றதை விட இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவன் தொண்டனாகவும் இருக்க முடியும் நான் காட்டுறேன். தலைவராக இருக்கும் பொழுது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நான் தலைவராக இருந்தேன். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். கட்சியினுடைய வெற்றிக்காக நான் பாடுபடுறேன். அதான் என் கருத்து. ஆனா அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்கன்னா எடப்பாடி அண்ணனும் என்னை பத்தி சில விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க. எல்லா தலைவரும் என்னை பத்தி வச்சிருக்கிறாங்க. அது காலத்தினுடைய கட்டாயம், அந்த நேரத்துக்கு அவங்க வைக்கிறாங்க. அதனால நீங்க ஒன்னொன்னையும் பின்னாடி திரும்பி பார்த்து அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னா எந்த அரசியலை யாரும் இங்க பண்ண முடியாதுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்திற்கு 2026க்கான தேவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். காரணம் எங்களுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாரும் நிக்கிறோம், அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இருக்கும். 234 தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக இருக்கிறோம். அதனால ஒருத்தர் சொன்னது, உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை நான் எனக்கு பாயிண்ட் பண்ணாங்க, அண்ணே நீங்க வந்து ஸ்டாலின் ஐயாக்கு பர்த்டேக்கு விஷ் போட்டீங்க, ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. அண்ணா எனக்கு ரிப்ளை பண்றாங்க, ரிப்ளை பண்ணீங்கிறது ரெண்டாவது. முதலமைச்சராக நான் ஸ்டாலின் அவர்களை விட்டு கொடுத்தது கிடையாது எங்கேயும். அந்த மரியாதை, அந்த தரம், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, முதலமைச்சர் என்கின்ற பதவி எப்பொழுதுமே எங்கேயும் நான் விட்டு கொடுத்தல. ஆனா எங்களுடைய அரசியல் தவறு செய்யும் பொழுது ஆரோக்கியமான அரசியலை வைக்கிறோம். அதை முதலமைச்சர் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு திரும்ப பிரதிபலிக்கிறாங்கன்னா அதை நான் வரவேற்கிறேங்க. அப்படித்தான் அரசியலை பொறுத்தவரை. அதனால எல்லா இடத்திலும் சில விமர்சனங்களை வைக்கிறோம், அது ஆரோக்கியமான விமர்சனமா வைக்கிறோம், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வைக்கிறோம். நாளைக்கு முதலமைச்சர் தேர்தலுக்கு பிறகு ஒரு பொது இடத்துல பார்த்தாலும் கூட திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட அதே மரியாதையோடு அதே அன்போடு தான் நான் போய் பேசிட்டு வருவேன், பழகிட்டு வருவேன். காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அதனால அதுல போய் நீங்க முதலமைச்சர் எடுத்து பேசிட்டீங்க, நீங்க மூஞ்சியை திருப்பிட்டு போவீங்களா? நான் ஒரு கட்சியினுடைய சாதாரண தொண்டன், அப்படிலாம் அரசியல் பண்ண முடியாதுங்கண்ணா. அதனால இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாடுபட வேண்டிய கடமை தொண்டன் எனக்கு இருக்கு. காரணம் நிறைய பேரை நீ பாக்குறாங்க, நிறைய பேர் நான் என்ன செய்யறேன்னு ஒத்து கவனிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கும் ஒரு தொண்டனாக என்னுடைய தரத்தை காட்டுவதும் என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் இருக்கு. அண்ணா அண்ணா எனக்கு இதுவரை கட்சியில யாருமே வந்து தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லலீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிக்க சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி, சில பணிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. கட்சி எல்லோரும் இணைந்து ஒரு 22,000 இடத்துக்கு மேல தெருமுனை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அடுத்து மகளிர் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பட்டியலின சகோதர சகோதரிகள் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சி என்ன சொல்லுதோ நாம செய்ய போறோம். பிரச்சாரம் பண்ணா பிரச்சாரம் பண்ண போறோம், எலெக்ஷன் இங்க போய் நில்லா நிக்க போறோம். நம்மை பொறுத்தவரை கட்சி முடிவெடுக்கட்டும், கொடுக்கின்ற பணியை நாம் செய்வோம். நான் யாருக்கு தான் சொல்லிட்டேன் பாருண்ணா, இதுவரைக்கும் வாயை திறந்து சீட்டை கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதில்லை, என் லைஃப்லயே கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். அது என்னோட பழக்கமும் கிடையாது. 2021 டெல்லிக்கு சென்ற பிறகு கட்சி சொன்னாங்க அரவக்குறிச்சியில போட்டியிடணும், போட்டியிட்டேன். 2024 வரை எங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். டெல்லிக்கு நாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம், பேரையெல்லாம் எடுத்துட்டு போனோம். போட்டியிட வேண்டும் என்று கட்சி சொன்னார்கள் கோயம்புத்தூர்ல,
13 நாள் இருந்துச்சு, நேரா வந்து இறங்கி வேலை செஞ்சு வேலையை ஆரம்பிச்சோம். கட்சி சொல்லட்டும், எதாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்றோம். நானாக அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேங்கண்ணா. நானாக போய் எனக்கு கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைமையில் நான் இல்லை. கட்சி தேவையை விட அதிகமாக தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. கட்சி சொல்றதை நம்ம செய்ய போறோம். நானாக இந்த கட்சி கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். தேவையை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது எதுக்கு 36 வயசுல ஒரு மாநில தலைவர் ஆக்கணுங்கண்ணா? நம்ம கேட்டோமா? கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை செஞ்சோம். இல்ல மாநில தலைவர் பதவி இப்ப இவங்க இருக்கணும்னு சொன்னாங்க, நம்ம அப்ஜெக்ட் பண்ணோமா? இல்ல, சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பின்பற்ற போறோம். அடுத்து இதை செய்யன்னு சொல்ல போறாங்க, நம்ம செய்ய போறோம். அப்படித்தான் ஒரு கட்சியில நீங்க இருக்க முடியுமோ தவிரங்கன்னா டிமாண்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு தலைவனுக்கும் அது அழகல்ல, தொண்டனுக்கும் அழகல்ல. அதே நேரத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், கொங்கு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பணும். தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிறைய இடத்துல ஜெயிக்கணும். அதான் எங்கள் நோக்கம். எல்லோருக்கும் இதுல லாபம் இருக்கணும், எல்லோருக்கும் இதுல மகிழ்ச்சி இருக்கணும், எல்லா கட்சிகளும் சந்தோஷமா இருக்கணும். அதற்கான ஒரு முயற்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். தேர்தல் கால அந்த அன்பளிப்பு மாதிரி இல்லாம தலைவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கொடுக்கப்படும் நலத்திட்டங்கள் என்ற பெயர்ல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அரசியலை நீங்க பார்த்து வந்து இதுக்கான மாற்று அரசியல் அப்படிங்கிற விஷயங்கள் அண்ணா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையில சில இடத்துலங்கன்னா சில விஷயத்தை பார்க்க முடியும், செயல்படுத்த முடியாது. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது செயல்படுத்த முடியும். இன்னைக்கு நடக்கின்ற அரசியலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சி சொல்லுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்துல ஒரு நாள் வரும், அன்னைக்கு அதை பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம வேலையை செய்வோம். அண்ணா காம்ப்ரமைஸ் இல்ல, நான் தப்பு பண்ணல, நான் என் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கூட்டணி நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் அட்ரிபியூட் பண்ண முடியாது இல்லைன்னா, அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. அதனால் நான் நீங்க சொல்றதை வச்சு இவங்க இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க இதுக்குள்ளே நான் போக விரும்பலீங்கன்னா, அண்ணாமலை என்கின்ற மனிதனை கேளுங்க, என் அரசியலை கேளுங்க. நான் சொல்றேன், கூட்டணியை பத்தி இவ்வளவு கேட்டீங்க, விலாவரியா பேசிட்டேன். சீட்டு கேட்டீங்களான்னு கேட்டீங்க, கேட்கலீங்க. கட்சி சொன்னா நிக்கிறேன், இல்லாட்டி பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டேன். இதை விட நான் என்ன தெளிவா சொல்லணும்? அதிகமா வந்துட்டு சில மாற்று கட்சிகள் அண்ணா முரண்பாடு இல்லைங்கன்னா, அன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அதுங்கண்ணா. எனக்கு கொடுக்கப்பட்ட பணி பாரதிய ஜனதா கட்சியை முதன்மை கட்சியா வளர்த்தணும், வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும், பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரணும். அப்ப நீங்க ஃப்ரெண்ட்லியெல்லாம் அரசியல் பண்ண முடியாதுங்கண்ணா. அவங்க நண்பர், இவங்க நண்பர், நீங்க உங்க ஸ்டாண்ட் எடுத்து கட்சியை சொல்லணும். தலைவரா அதை செஞ்சேன். இன்னைக்கு தொண்டனா இந்த கட்சி நான் வழி நடத்தலீங்கன்னா, ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த காரியகர்த்தா. கட்சியில் 50 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். தமிழ்நாட்டில் 39 தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, அந்த 39 பேர்த்துல நானும் ஒருத்தன். அதனால இன்னைக்கு கட்சி கொடுத்திருக்கக்கூடிய பணி, நான் இன்னைக்கு நெரேட்டிவ் செட் பண்ணல, இப்படித்தான் நான் சொல்லல. ஒரு காலம் வரும் பொழுது அன்னைக்கு நான் உங்க கேள்விக்கான பதில கண்டிப்பா நான் எதிர்கொள்ள போறேன், கண்டிப்பா நான் சொல்ல போறேன். அன்னைக்கு நான் நோ கமெண்ட்லாம் எப்பவுமே என்னோட அரசியல் வாழ்க்கையில எந்த கேள்விக்கு நோ கமெண்ட் நான் சொன்னதே இல்லைங்கண்ணா. அது எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாம அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறோம், எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்கு அனுப்புறோம், கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநகர தலைவர் இப்பதான் வந்தாங்க, 40 பேர்த்தோட வந்தாங்க, புதிய பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இப்பதான் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு போனாங்க. எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக ஒருங்கிணைந்து பணியாற்றுறோம், அதான் நம்ம நோக்கம். இருந்தாங்கண்ணா, தமாக இருந்தாங்க, அந்த பக்கம் ஆறுமுகன் இருந்தாங்களேண்ணா, குனியமுத்தூர்ல இருந்தாங்க. நீங்க வந்து கூட குனியமுத்தூர்ல இருந்தாங்கண்ணா. ஆனா தொட்டாமுத்தூர்ல நான் கவனிக்கலையாங்கண்ணா, ஒரே தொகுதி தான். ஆனா குனியமுத்தூர்ல இருந்தாங்க. வாசனையா எங்க நெஞ்சத்துல இருக்காருண்ணா. நீங்க எப்படிலாம் சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் திஸ் டைம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் என்பதை தாண்டி எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் தான் முதல் நோக்காக மக்கள் பார்க்கறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரே பேஜில் இருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் வெல்ஃபேர்ல ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனிச்சிருக்கு, அந்த வெல்ஃபேரிசம் அப்படின்னு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் தான் தனிச்சிருக்கிறாங்க. 3 பிரதான கட்சிகளும் ஒரே பக்கம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவதுங்க மேடம், தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ், நீங்க அரச கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறீங்களா, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கா, அதிகாரிகள் வேலை பார்க்கறாங்களா, நீங்க வரக்கூடிய பணத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா, மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர்றீங்களா, இதுல என்டிஏவுக்கு ஒரு பெரிய எட்ஜ். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் 5 ஆண்டுகளுக்கு சண்டை போடுற ஒரு கட்சி வேண்டாம்.
இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசோடு உரசுகின்ற ஒரு கட்சி வேண்டாம். மத்திய அரசுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கட்சி, அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி, அதே நேரத்தில் லோக்கல் கரப்ஷன், ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல, ஆர்டிஓ ஆபீஸ்ல, டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதை கொடுக்க முடியும். ஸோ வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேம் பேஜ், அதில் அப் டவுன் எதுவும் இல்லைங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க வந்த பிறகு இமிடியட்டா நாம சொன்னதை கொடுக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட அந்த ப்ரூவன் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு வரோம். மேடம் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த நீங்க இன்னைக்கு வந்து திமுக அதிமுக கட்சிகள் வாக்காளர்கள் விலை பேசுவதை வந்து எப்படி பாக்குறீங்க? நன்றி அண்ணா. சொன்னீங்க அந்த அண்ணா 45 நிமிஷம் பேசுறேன். கவுண்டம்பாளையத்துல போட்டீங்கன்னா இப்பதான் இங்கிருந்து திருப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு கவுண்டம்பாளையம் தலைவர் 2 தொகுதியில விட்டு வைங்க. எல்லா தொகுதி என் பேர்ல வடக்கு ஒண்ணு கவுண்டம்பாளையம் ஒண்ணு. நான் வந்து எங்கேயுமே தமிழ்நாட்டுல எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய அதிகமா எம்எல்ஏக்கள் பாஜக நடக்கணும் இல்லையா? ஆனா இல்லைங்கண்ணா, கூட்டணிக்குள்ள பெரிய ஒரு அண்ணா இல்ல சலசலப்பு அப்படி இல்லைங்கன்னா நிக்கிற இடத்துல ஜெயிக்க வைக்கணும். அதான் கொங்கு மண்டலத்துல இருந்து அதிக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் போகணும்னா நிக்கிற இடத்துல ஜெயிக்க வைக்கணும். அது ஃபர்ஸ்ட் எங்க கோல். போன முறை வந்து அரவக்குறிச்சி, தாராபுரம் 2 தொகுதிகள் இங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இந்த முறை எத்தனை தொகுதிகள் இருந்தாலும் 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். அதே போல அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, கூட்டணி கட்சிகள் நல்ல ஆரோக்கியமான ஓட் டிரான்ஸ்பர், அதனால ஸ்ட்ரைக் ரேட் பக்காவா இருக்கணும் அப்படிங்கறத நம்முடைய நோக்கம். பாஜக எல்லாத்துக்கும் அதான் கப்புங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவுதான். பாஜக வந்து கொங்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகள் கேட்பதாகவும் அதை பத்தி நான் அதுக்கு அந்த கருத்துக்குள்ளே போனீங்கன்னா அதிக தொகுதிகள் ஜெயிக்க வைக்கணும்னு தான் சொன்னேன். அதிக தொகுதிகள் கேட்பாங்க, அது அதே வேலை கிடையாது. இங்கிலீஷ்க்கு 4 பாயிண்ட்ஸ் போட்டு வேற क्वेश्चंस எல்லாம் இருக்கு. 4 பாயிண்ட்ஸ் போட்டு பேசுங்க.